நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி திங்கள் கிழமை. தாய் திரு அவை புனித மகதலா மரியாவினுடைய விழாவை கொண்டாடும் இந்த வேளையில் கடவுள் மீது அவர் தாகம் கொண்டவராக வாழ்ந்ததைப் போல நாமும் தாகத்தோடு வாழ இறைவனை புகழ்ந்து பாடி மன்றாடுவோம். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். திருப்பாடல் 63 நமக்கு கொடுக்கப்பட்டு நம்முடைய சிந்தனை பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. பல்லவியான வார்த்தைகள்: ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என்கிற இந்த வரிகளை நாமும் பாடலாக ஜெபமாக பாடி துதிக்கிறோம். தம் வழியை செம்மைப்படுத்துவோர், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். திருப்பாடலினுடைய வரிகள்: கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. இந்த வார்த்தைகள் உண்மையான ஆவலை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கிறது. யாரெல்லாம் இறைவன் வேண்டும், இறைவனுடைய அந்த உதவி என்னாலும் நம்மோடு தங்கி இருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களும் இந்த உணர்வோடு பாடி துதிப்பார்கள். நாமும் ஆண்டவருக்கு இதே உணர்வை வெளிப்படுத்த பாடி துதிக்கிறோம். தம் வழியை செம்மைப்படுத்துவோர், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது: என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன், கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சிமிகு இதழ்களால் உம்மை போற்றும். இந்த வார்த்தைகளை உள்ளத்திலே தாங்கியவர்களாக நாமும் இறைமையை புகழ்ந்து பாடுவோம். தம் வழியை செம்மைப்படுத்துவோர், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது: ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர், உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகிறேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன், உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. அநேகருடைய வலக்கையை ஆண்டவர் பிடித்திருக்கிறார். என் மகளே, என் மகனே, கலங்காதே திகையாதே என்கிற வார்த்தைகளை அவர் உங்களுக்காய் உதிர்க்கிறார். நன்றியோடு நாமும் பாடி துதிக்கிறோம். தம் வழியை செம்மைப்படுத்துவோர், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர்,
அன்பே உருவான இறைவா, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இரக்கத்தில் நிலைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். இதோ இந்த வேளையில் தெய்வம் தாமே பிள்ளைகளை நிறைவாக வழிநடத்தும்படியாக மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்திலே பிள்ளைகள் எந்நாளும் நிறைந்த ஆசீர்வாதத்தோடு அவர்கள் உயிர் எந்நாளும் மீது தாகம் கொண்டு வாழ நீரே ஆற்றலும் பலனும் தருவீராக. உம்முடைய பேரிரக்கத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.